எப்படி ஒருத்தரை ஏமாத்திட்டு எப்படி இப்படி இருக்க அப்படின்றதான் இன்ன வரைக்குமே வந்தது. பட் ஏன்னா சும்மாவே இந்த உலகத்துல நம்மளதான் குத்தம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இப்போ இது என்னைக்கா இருந்தாலுமே ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளா இந்த சமுதாயத்துல வாழவே முடியும். அதுவும் இந்த சொசைட்டில உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்பனா பேசு, நாங்க நம்புவோம். இல்லைன்னா நம்ம உட்காந்து கேமரா முன்னாடி 1000 தான் உட்காந்து நான் தப்பு பண்ணல, நான் நல்லவதா, என்னால எதுவுமே நடக்கலன்னு சொன்னா ஒருத்தராச்சும் மதிப்பாங்களா? அது அடிப்பட்ட உடனே தான் நம்ம அம்மா சொன்னது கரெக்ட் நம்ம எல்லாருக்கும் தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா அப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அப்பவே கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு அஃபெக்ட் ஆயிருக்காது, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். இது நம்பிக்கையே இல்லை எனக்கு. இப்போ இந்த கல்யாணம் எது மேலேயுமே எங்கள் அம்மா கூட கேட்பாங்க 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு எது மேலேயுமே இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. நிஜமா சொல்ல போனா சாரீஸ் கணக்கே கிடையாது. எனக்கு சாரீஸ் மேலே அவ்வளோ லவ் இருக்கு. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாலாம் வாங்க மாட்டேன். நான் ரேட்டு பட்ஜெட்டாக தான் பார்ப்பேன். ஆனால் நம்ம சாரீ கட்டிட்டு ரீல்ஸ் பண்ணுறோம், அதை ட்ரெஸ்ஸிங்கை வச்சு தப்பாக ஜட்ஜ் பண்ணுறாங்க. என்ன தெரியுமாங்க யோசிப்பேன், நம்ம வீட்டில் அம்மா அக்காங்க இருக்காங்க, அவங்களுமே ஒரு அம்மா வயிற்றுலேருந்து தான் வந்திருப்பாங்க. இப்போ எப்படி இருக்குன்னா கிராப் டாப் போட்டு ஜீன்ஸ் போட்டு இடுப்பு காமிச்சா பரவாயில்ல, பட் சாரி கட்டி இடுப்பு தெரிஞ்சா தப்பு அப்படின்ற நோக்கத்தில் பார்க்குறவங்க கிட்ட நம்ம ஒரு 1000 தடவை போயிட்டு அவன் மண்டவுல ஏறி சொன்னா கூட புரியாதவங்க கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும்? டான்ஸ் ஆடுறன்றதுக்காக எனக்கு படிக்க தெரியாதுன்னா கிடையாது. இப்போ விட்டா கூட நான் படிப்பேன். பட் வீட்டில் ஆள் இல்லை. நான் அங்கே போயிட்டேன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ ஓடுறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வளோ நாள் அம்மா ஓடிட்டாங்க, இப்பயாச்சும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? சம்பாதிக்கிறதெல்லாம் கம்மி தாங்க. நான் சம்பாதிக்கிறது நிஜமா சொல்ல போனால் இஎம்ஐக்கு அப்படியே போயிடும், வாடகைக்கு அப்படியே போயிடும். நானும் நிறைய நாள் யோசிப்பேன், சரி ஓகே சேவிங்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு பொண்ணுங்கனாலே பின்னாடி ஃபியூச்சர்ல சேவிங்ஸ் தான் முக்கியம். எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஒரு பக்கம் மழை தண்ணி ஒழுவும், அந்த குண்டாலாம் வச்சு நிறைய பேர் லைஃப்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. குண்டாலாம் வச்சு நம்ம மழை தண்ணி எல்லாம் பிடிச்சி தூங்கறதுக்கு இடமே இருக்காது. என்னைக்குன்னா உன்ன ஒரு நாள் நான் நம்ம வீட்டுல லக்ஸரியான ஒரு சோஃபாலாம் போட்டு பெரிய டிவிலாம் வச்சு நான் உன்னை உட்கார வைப்பேன்ட்டு. திரும்ப உங்களோட முகத்தில் அந்த ஒரு அழகான ஸ்மைலை கொண்டு வந்தது யாரு? உங்களுக்கு அமைதியை கொடுத்தது யாரு? திரும்ப எழுந்து வர்றதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்தது யாரு? அதுதான் அம்மா தான். நான் இப்போ வரைக்குமே அதை சொல்கிறேனே, எனக்கு யார் மேலேயுமே நம்பிக்கையே இல்லை. எனக்கு இப்போ இந்த கல்யாணம் எது மேலேயுமே எங்கள் அம்மா கூட கேட்பாங்க 25 வயசு ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எனக்கு எது மேலேயுமே இப்போ இன்ட்ரெஸ்டே இல்லை. நிஜமாக சொல்ல போனால் அதை எல்லாரும் மேலேயும் டவுட்டாக இருக்குல்ல, தேவையில்லாமல். இப்போ நான் உங்களை பார்த்தா கூட நான் எதனா ஒரு டவுட் படுவேன். நீங்கள் எதனா என்கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா எனக்கு டவுட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்படி டவுட் படுற மாதிரி எந்த கேள்வியும் கேட்கலையே உங்ககிட்ட. ஸோ அதனால எனக்கு அப்போ அம்மா தான். நான் எது லோ ஆனாலும் அழுதாலோ, அப்புறமா கூட இருக்கிற அந்த டைமில் தம்பிங்க நிறைய பேர் ஓரளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஸோ அப்படியே ஹீல் ஆகி வந்தது தான், ஹீல் ஆகலை. ஸோ அது எல்லாருக்குமே ஒரு லைஃப்பில் ஒன்று நடந்துடுச்சுன்னா வெளியே தான். ஏன்னா எவ்வளோ நாளைக்கு நம்மளும் அழுதா மாதிரியே இருக்கிறது யோசிச்சு பாருங்களேன். ஆனால் அதுக்குன்னு சிரிக்கிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே மறந்துட்டோன்னு இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு அது அடி வாங்கிட்டே தான் இருக்கும். ஸோ அம்மா தான் எனக்கு பொறுத்த வரைக்கும். நீங்களே நினைக்கலாம் என்னடா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இன்டர்வியூவில் அம்மா அம்மான்ட்டு. எது நடந்தாலும் நிறைய டைம் கோவத்தில் அவங்களே கத்திருக்க, எல்லாமே பண்ணியும் நம்ம பொண்ணுதான் சொல்லி என்கிட்ட எதுவுமே காமிச்சிக்க மாட்டாங்க. அப்படியே இப்போ கூட பாத்தீங்கன்னா அழுதுட்டு தான் இருப்பாங்க. ஜாலியா இருக்காங்களே அம்மா. நீங்க ஸ்ட்ராங் வுமன், ரியல் சிங்கப்பெண் நீங்க. அதனால எதுவுமே வேண்டாம் இப்போதைக்கு. கோல் மட்டும் தான் எனக்கு ஒரு ஆசையே. சென்னையில வீடு தேடினது போய் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டே இருப்பேன், வீட்டுல எல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா படுக்கிறதுக்கே இடம் இருக்காது. ஒரு பக்கம் மழை தண்ணி ஒழுவும், அந்த குண்டாலாம் வச்சு நிறைய பேர் லைஃப்ல இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. குண்டாலாம் வச்சு நம்ம மழை தண்ணி எல்லாம் பிடிச்சி தூங்கறதுக்கு இடமே இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போது நான் சொல்லுவேன், என்னைக்குன்னா உன்னை ஒரு நாள் நான் நம்ம வீட்டில் லக்ஸரியான ஒரு சோஃபாலாம் போட்டு பெரிய டிவிலாம் வச்சு நான் உன்னை உட்கார வைப்பேன்ட்டு. ஸோ அதே மாதிரி நான் ரெண்ட் வீட்டில் இருந்தாலும் இன்னைக்கு அதே மாதிரி சோஃபாலாம் போட்டு ஒரு பெரிய டிவியில், ஏன்னா நாங்கள் வெளியெல்லாம் போய் பார்க்கும்போது அம்மாவே நினச்சிருக்காங்க இந்த மாதிரி சோஃபாலாம் எப்போ உட்கார போகிறோம் அப்படின்ட்டு. ஸோ அது எல்லாமே ஓரளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடு கட்டி அதில் உங்களோட நேம் போட்டு உட்கார வைக்கணும் அப்படின்றது மட்டும்தான் ஆசை. என்ன தோணும் ஒரு பையனை பார்த்தா என்ன ஜட்ஜ் பண்ணுவீங்க யூஸ்வலி? என்ன டவுட்
ஜட்ஜ் பண்ணுவேன்னா இவன் நம்ம முன்னாடி சிரிச்சு சிரிச்சு பேசுறான், பின்னாடி போய் எதனா வேலையை பார்த்துருவான். கண்டிப்பா அதாங்க எனக்கு தோணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடிலாம் எப்படின்னா ரொம்ப இப்பயும் அப்படிதான் எல்லார்கிட்டயும் ஜாலியாக பேசுவேன். பார்க்குறவங்க தான் என்னை பார்த்தோன்னே வந்து ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கேன்னு பார்ப்பாங்க. பட் என் கூட பேசும்போது தெரிஞ்சிடும். நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நீங்கள் இப்படி இருங்க, உங்கள் கேரக்டர் மாற்றிக்காதீங்க, நீங்கள் ஆட்டிடியூட்லாம் காமிக்காமல் ஒரே ஜாலியாக இருக்கீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பேசுவேன், ஜாலியாக எல்லாரு கூடயும் இருப்பேன். பட் எனக்குள்ள பின்னாடி கொஸ்டின்ஸ் என்னவா இருக்கும்னா, இவன் எதனா வேலையை பார்த்துருவானோ, எதனா எனக்கு எதனா ஒரு டவுட் இருக்குது, யார்கிட்டனா ஃபோன் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் கம்பல்சரி ரெக்கார்ட் போட்டுருவேன். நான் கால் பண்ணுவேன், ரெக்கார்ட் போட்டுருக்கீங்களா? இல்லைங்க, அதை நான் பண்ண மாட்டேன். எனக்கு யாருன்னா வந்து தீங்கு விளைவிக்கிற மாதிரி எதனா பண்ணிட்டாங்கன்னா, ஏன்னு பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. ஏன்னா சும்மாவே இந்த உலகத்துல நம்மளதான் குத்தம் சொல்றதுக்கு 1000 பேர் இருக்காங்க. இதுல நம்ம வீக்கா இருந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன இப்போ இது என்னைக்கா இருந்தாலுமே ப்ரூஃப் இருந்தா மட்டும்தான் இன்னைக்கு நம்மளா இந்த சமுதாயத்துல வாழவே முடியும். அதுவும் இந்த சொசைட்டில உன்கிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்பனா வந்து பேசு, நாங்க நம்புவோம். இல்லைன்னா நம்ம உட்காந்து கேமரா முன்னாடி 1000 தான் உட்காந்து நான் தப்பு பண்ணல, நான் நல்லவதா, என்னால எதுவுமே நடக்கலன்னு சொன்னா ஒருத்தராச்சும் மதிப்பாங்களா? இந்த இன்டர்வியூ ஏதாவது தனியா ரெக்கார்ட் பண்றீங்களா? இது ஒரு ப்ரூஃபா வைக்கணும் அப்படின்னு? இல்லைங்க. ஸோ அதனால எதுவா இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா இருக்கிறது தான். சின்ன வயசுல இருந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம நம்ம வந்திருக்கோம். திடீர்னு ஒருத்தர் ஒரு கேர் காமிச்சாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அது யாரா இருந்தாலும், பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, நம்ம நம்பி பேசுவோம். பட் அவங்க அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு நம்மள ஒரு அலட்சியப்படுத்திடுறாங்க. ஸோ எதுக்கு நம்மளுக்கு நம்ம வாயோ கட்டுப்படுத்த முடியாது, அதுக்கு நம்ம பேசாமலே இருந்துருவோம். ஸோ எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க, நம்ம தேவையில்லாம பேசி ஒருத்தருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம டைம் கொடுப்போம், அவங்க கிட்ட இருந்து டைம் வராது, நம்ம கிட்ட இருந்து எல்லாத்தையும் கேதர் பண்ணிட்டு கடைசியில நம்மள ஒரு டஸ்ட்பின் மாதிரி தூக்கி போட்டுருவாங்க. அதனால உங்களோட கோலை நோக்கி மட்டும் ஓடுங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் நம்ம பின்னாடி வருவாங்க. செல்ஃப் லவ் ஜாலியா இருக்கோ? நிஜமாவே ரொம்ப ஜாலியா இருக்கு. தனியா ஒரு இடத்துக்கு போறேன், தனியா இருக்க, தனியா போறேன், தனியா வரேன், எனக்கு பிடிச்சத பண்றேன். நான் இங்கதான் இருக்கேன், நான் இதை பண்ண போறேன்னு யார்கிட்டயும் நான் பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. எங்க போனாலும் எங்க அம்மா கூட வருவாங்க. அது இப்போ கூட பாத்தீங்கன்னா இன்டர்வியூக்கும் எங்க அம்மா கூட வருவாங்க. ஒரு வீடியோ எடுக்க போறனாலும் அந்த ஸ்பாட்ல இறங்கி வந்து எங்க அம்மா பக்கத்துலேயே நிற்பாங்க. ஆடியோ எடுக்க பிடிக்கணுமா, லைட் பிடிக்கணுமான்றது கூட எங்க அம்மா கூட இருந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. தனியா கெத்தா ஒரு பொண்ணா நிக்கிறேன் அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு சம்பாதிக்கிறீங்க? சம்பாதிக்கிறதெல்லாம் கம்மி தாங்க. நான் சம்பாதிக்கிறது நிஜமா சொல்ல போனா இஎம்ஐக்கு அப்படியே போயிடும், வாடகைக்கு அப்படியே போயிடும். நானும் நிறைய நாள் வந்து யோசிப்பேன், சரி ஓகே சேவிங்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கு பொண்ணுங்கனாலே பின்னாடி ஃபியூச்சர்ல சேவிங்ஸ் தான் முக்கியம். யார் இருந்தாலுமே இன்னைக்கு மணி தான் வந்து பவரே. மணி, எஜுகேஷன், இது 2 தான் பவரே. இது 2மே நம்ம கிட்ட இல்லைன்னா நம்மள வந்து பார்க்குறவங்க எல்லாருமே இதுவாக தான் பார்ப்பாங்க, மதிக்க மாட்டாங்க. ஸோ நிறைய நாள் நானும் சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைப்பேன். பட் சென்னையில் உங்களுக்கே தெரியும், பேச்சுலர்ஸ்லாம் தங்கும்போது எவ்வளோ செலவாகுது. ஒரு நாளைக்கு நம்ம ஒரு காஃபி குடிக்கணும்னாலே 100 ரூபாயிலேருந்து 200 ரூபாய். ஒரு பால் பேக்கெட்டு, சன்ரைஸ், அதெல்லாம் சக்கரெல்லாம் வாங்கினாலே 200 ரூபாய் 100 ரூபாய் ஆயிடுது. நான் வந்து இன்னத்துக்குலாம் அந்த அளவுக்கு சம்பாதிச்சிருந்தேன்னா ஒரு வீடே கட்டியிருக்கலாமேங்க. நான் அந்த அளவுக்குலாம் நான் யார்கிட்டயுமே போயிட்டு இப்போ காலேஜ் கூட நிறைய பேர் வந்து பேமெண்ட்லாம் வாங்குறாங்க அப்படின்றது எனக்கு தெரியாது. பட் வந்து நம்ம கேள்விப்படுவோம்ல, இப்போ யாருன்னா ஒருத்தர் சொல்லும் போது காலேஜுக்கு பேமெண்ட்னா யார்கிட்டயும் கேட்க மாட்டேன். லாங்கா கூப்பிடும் போது மட்டும் பெட்ரோல் காசு கொடுத்தாங்கன்னா போவேன். லாங் காலேஜஸ் அவ்வளோ வந்தது கிடையாது. சென்னையில தான் நானே போவேன், பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மைண்டு ஃப்ரீயா இருக்கணும். அவங்கள பார்க்கும்போது சந்தோஷமா ஃபீல் பண்றேன், நிம்மதியா ஃபீல் பண்றேன். நம்மளை சுத்தி நல்ல ஜனங்க இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா நான் நிம்மதியா ஃபீல் பண்றேன், சந்தோஷமா வரேன், அவ்வளவுதான். கெஸ்டாலாம் நான் நினைச்சு கெஸ்டா போல, அங்க போயிட்டு நீங்க ரீல்ஸ் தான் பண்ணணும்னு நான் சொன்னது கிடையாது. ரீல்ஸை தாண்டி நிறைய இருக்கு. எந்த காலேஜ் போனாலுமே நான் இந்த ஒரு விஷயம் தான் சொல்வேன், ரீல்ஸ் தாண்டி நிறைய இருக்கு. ஸோ அதனால அதை பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். புரிஞ்சுதாடா பாய்ஸ் அப்படின்றாங்க எல்லாரும், வீடியோ போட்ட எல்லாருக்கும். நிஜமாவே நான் காலையில போட்டவர் கூட நான் நினைச்சிருந்தா அவருக்கு போய் மெசேஜ் பண்ணிருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல தான் போட்டிருந்தாரு, மெசேஜ் பண்ணிருக்கலாம். நிஜமாவே காலேஜ்லயுமே கூப்பிடுறது எதுக்காகனா ரீல்ஸ் மட்டுமே உலகம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்க நிறைய பேர் இப்போ ஃபோன் மட்டும் தான் யூஸ் பண்றாங்க. ஸோ ரீல்ஸ் மட்டுமே உலகம் கிடையாது. எங்ககிட்ட சொல்ற மேம்ஸா இருந்தாலும் சரி, சார் இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, உங்க மூலியமா நீங்க சொல்லும் போது இதுதான் உலகம்னு கிடையாது, இதை தாண்டி நிறைய இருக்குன்னு சொல்லுங்கன்னு தான் எங்களை சொல்லுவாங்களே கண்டி. நீங்க அங்க போயிட்டு ரீல்ஸ்னால தான் நான் பெரிய ஆள் ஆனன்றதெல்லாம் பாயிண்டே கிடையாது. ஸோ இதுதான் காலையில போட்டவருக்கும் நான் அதுதான் நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ரீல்ஸ்னால ஒண்ணுமே கிடையாதுங்க. படிப்பு இருந்தாதான் எல்லாமே நம்ம பின்னாடி. அது திடீர்னு எனக்கு
என்னன்னா அடப்பாவீங்களா அவ்வளோ பேர் வீடியோ போட்டிருக்காங்களே, அதெல்லாம் விட்டு எதுக்குடா என்னோட வீடியோ எடுத்தீங்க அப்படின்ற மாதிரி தான் அவர்கிட்ட எனக்கு தோணுன ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேரோட காலேஜ் வீடியோஸ்லாம் இருந்தது, அதை மீறி நம்மளோட வீடியோஸ் மட்டும் அவருக்கு என்ன இதுல நம்மளது போடணும்னு நினைச்சாரு. எதுக்கு நம்மளது தான் நம்ம வீடியோ மட்டும் கீழே, ஏன்னா அவர் வந்து பொதுவா எல்லார பத்தியும் என்ன மட்டும் மீன் பண்ணாம எல்லார பத்தியும் நீங்க எதுக்கு வந்து காலேஜஸ்ல எல்லாம் சினிமா ஆளுங்களை கூப்பிடுறீங்க, இன்ஃப்ளூயன்சரை கூப்பிடுறீங்கன்னு மென்ஷன் பண்ணாரு. அப்ப என்ன பண்ணிருக்கணும், வீடியோல எல்லாருமே வரா மாதிரி தான் வீடியோல போட்டிருக்கணும். ஆனா என்ன மட்டும் வரா மாதிரி போட்டிருந்தாரு. சரி ஓகே, அப்ப நம்ம மட்டும் வர மாதிரி வீடியோ போட்டிருக்காங்கன்னா இப்ப நம்ம தான் ட்ரெண்ட்ல இருக்கோம்னு அர்த்தம். நம்ம வளர்றோம்னு அர்த்தம். நம்ம வளர தான் நிறைய பேர் நம்மளை பத்தி பேசுவாங்க, நிறைய காசிப் பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? வளர நம்மளை பத்தி நிறைய காசிப் பேச ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எது உங்களை ரொம்ப பாதிச்சது? எந்த ஒரு காசிப்? அதுதான் நான் முன்னாடி சொன்னதுதான், நீ எப்படி ஒருத்தரை ஏமாத்திட்டு எப்படி இப்படி இருக்க அப்படின்றதா இன்ன வரைக்குமே வந்து வந்தது. பட் நான் வந்து இதை வந்து நான் வீடியோல கூட காமிச்சிருக்க மாட்டேன். இப்போ நான் நார்மலா இதை வந்து வீடியோல காமிச்சு என்னையே நான் அஃபெக்ட் பண்ணணும்னு நான் நினைச்சிருக்கவே மாட்டேன். நான் வீடியோவா போட்டது கூட எதுக்காக போட்டேன்னா, எல்லாருமே ஒரு யாரா இருந்தாலும் டெக்ஸ்ட் பண்றாங்கன்னா உஷாரா பேசுங்க. இப்போ நானுமே அந்த ஒரு 19 to 20 ஏஜ்ல இருக்கும்போது ஒருத்தர் எனக்கு நல்லா வந்து செலவு பண்றாரு, நல்லா இது பண்றாருன்னா அவரை பார்க்கும்போது நம்ம நல்லவருன்னு தான் நம்ம நினைப்போம். நம்ம கஷ்டப்படுற பொண்ணுங்களுக்குலாம் ஒருத்தர் நல்லா செலவு பண்ணும்போது அவர் என்ன நினைப்போம், தெய்வம் யாரு இவரு நம்மளுக்கு இப்படி செலவு பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்பிடாதீங்க, யார் ஒருத்தரும் நம்பிடாதீங்கன்ற ஒரு இதுல தான் நான் வீடியோ போட்டேன். பட் அது யாருக்குமே வந்து புரியல. நீ தான் ஏமாத்திட்டேன்னு. பரவாயில்ல, அதை நான் புரிய வைக்க ட்ரை பண்ணேன், பட் யாருக்குமே புரியல. சரி ஓகே, இந்த ஒரு காசிப் தான் எனக்குள்ள வந்து ஓடிட்டே இருக்கும். என்னடா இது, நம்மள பின்னாடி வந்து இந்த ஒரு விதத்திலேயே வந்து பேசுறாங்களே அப்படின்ட்டு. அதனால அதான் சொல்றேனே, அக்கா நான் இருக்கிறேன், லவ் யூ அக்கா, லவ் யூ அக்கா, லவ் யூ அக்கான்னு பசங்களா இருக்கட்டும் பொண்ணுங்களா இருக்கட்டும், அக்கானும் போது எனக்கு அந்த ஒரு பாண்ட் எனக்கு எல்லாத்தையும் போக வச்சு. ஆனா உங்களோட பிக்கெஸ்ட் வீக்னஸா நீங்க என்ன சொல்வீங்க? எமோஷ்னல் தான். நீங்களே வந்து ஒரு 5 மினிட்ஸ் என்கிட்ட வந்து கஷ்டப்படுறனோ இல்லை வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிறீங்கன்னா நான் டக்குன்னு வந்து ட்ரஸ்ட் வச்சுடுவேன். ஓ பாவம். நான் உடனே எங்கள் அம்மா கிட்ட சொல்வேன்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கம்மா பாவம் அப்படின்ட்டு. என்னோட வீக்னஸே அது மட்டும்தான். டக்குன்னு வந்துட்டு நான் என்னதான் உஷாராக இருந்தாலும் ஒருத்தவங்க வந்து எதனா ஒன்று பேசுகிறாங்களோ அவங்க மேலே டக்குன்னு பாசம் வச்சுடுவேன். அது யாராக இருந்தாலும், ஏன்னா நம்மளுக்காக ஒன்று பண்ணுறாங்களே, நான் ரொம்ப அவங்க மேலே வந்து அது யாராக இருந்தாலும், ஒரு தம்பியாக இருக்கட்டும், ஒரு அண்ணனாக இருக்கட்டும், தங்க யாராக இருந்தாலும் நான் பாசம் டக்குன்னு வச்சிடுறேன். ஆனா அதுதான் என்னோட வீக்னஸ். திடீர்னு ஏதோ ஒரு இஷ்யூக்கு அவங்க என்ன போட்டு நம்மள எதனா ஒன்று பண்ணும்போது அது நம்மளுக்கு வந்து ஹார்ட் பிரேக் ஆயிடுது. அதுதான் என்னோட வீக்னஸ், ரொம்ப ரொம்ப வீக்னஸ். அம்மா வந்து நிறைய டைம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப வச்சுக்காத, யாரா இருந்தாலுமே லிமிட்டா இரு, அவங்க கிட்ட ரொம்ப போய் பேசிக்காதன்னு சொல்லுவாங்க. பட் அது நம்மளோட நேச்சர்ல நம்ம என்ன பண்றது, யாரா இருந்தாலும் நான் என்கிட்ட வந்து யாருன்னா எதனா சொன்னா கூட அவங்கள பத்தி நான் நிறைய யோசிப்பேன். நம்மளால முடிஞ்சது நம்ம பண்ணணும். எனக்கு இன்னுமே அதுதான் ஆசை, நம்மள சுத்தி இருக்கவங்க நல்லா இருக்கணும். ஏன்னா நான் இன்ன வரைக்குமே வேண்ட ஒரு விஷயம் என்னன்னா, நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுனாலும் அது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதுதான் எனக்கு வீக்னஸே. நம்மளை பத்தி யாருமே அப்படி யோசிக்கிறதே இல்லைல்ல. நம்ம டக்குன்னு நம்மளை வந்து தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிடுறாங்க. அதுதான் அது நான் ரொம்ப ஒருத்தவங்க மேல ட்ரஸ்ட் வைக்கிறதுனால அவங்க ஈஸியா நான் தூக்கி போடுறதுனால எனக்கு ரொம்ப அது அஃபெக்ட் ஆயிடுது, ஒரு வீக்னஸ் ஆயிடுது. ஆனா பாச வச்சு நிறைய ஏமாந்துருக்கீங்களா? அதான் எதனா ஒன்று நம்மளுக்கு வீட்டு சைட்லேயே இப்போ நம்ம ஒரு தம்பி மேலேயோ தங்கச்சி மேலேயோ பாசம் வைக்கும் போது அது நம்மளுக்கே ரிப்பீட், எதனா ஒரு பிரச்சனை அப்போ அவங்களே நம்மளை ரிப்பீட் வந்து எதனா கேட்கும் போது அது அஃபெக்ட் ஆகும். ஆனால் என்னோட விஷயத்தில் அதுதான் ஒரு காட் கிரேஸாக என்ன சொல்லுன்னா, அந்த டைமில் என்னை யாருன்னா வெறுத்தா கூட கொஞ்ச நாள் கழித்து அவங்களே ரியலைஸ் பண்ணுவாங்க, நீங்கள் எங்களுக்காக இவ்வளோ பண்ணியிருக்கீங்க, நாங்கள் உங்களை இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு வந்து சாரி கேட்பாங்க. நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, நீ தான் அப்போ அப்படி பண்ணியேன்னு யோசிக்காம சாரியா சரி ஓகே அப்போ திருந்தல, நீங்க தான் திருந்தல. சரி சாரி சொல்லிட்டாங்களா, சரி பாவம் நம்ம கிட்ட சாரி சொல்லிட்டாங்களே நம்ம மாறிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அது அடுத்த டைமே நான் காமிச்சிக்கவே மாட்டேன். திருப்பி நான் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிடுவேன். சரி நானும் அதை மாற்றிக்கல, ஓகே நம்ம ஏன் நம்ம மாற்றிக்கணும், நம்ம இப்படியே இருக்கலாம். ஆல்ரெடி நம்ம யோசிக்கிறதே நிறைய நம்மளுக்கு அஃபெக்ட், அதையும் நான் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஏன் ஒருத்தவங்க மேலே வந்து நம்பாமல் இருக்கோம், நம்ம அதை வந்து நம்பிக்கை வச்சா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே நடக்கும் அப்படின்ற மாதிரி அப்படி நினச்சிதான் கொஞ்ச நாள் போனால் அப்பயும் அப்படிதான் நடக்குது. ஓகே விடுங்க, இதுக்கப்புறம் நம்ம மாற்றிக்கிறோம். எந்த ஒரு மொமெண்ட் உங்களோட
உங்களோட லைஃப்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா ஒரு கீயா இருந்தது? அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டுன்னு மட்டும் இல்லை, நிறைய லைஃப்ல வந்து படிப்படியா நான் எப்பவுமே எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ரொம்ப ஓடி 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 பண்ண மாட்டேன். ரொம்ப பிடிச்சி பண்றதுனால எனக்கு அது அப்பப்போ கிடைக்கும் போது ரொம்ப அது ஒரு இதுவா இருக்கும். இந்த 1 மில்லியன் வரும்போது கூட எனக்கு நிறைய பேர் நீ 1 மில்லியன் வச்சிருக்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எனக்கு அது அப்பயுமே எனக்கு அது ஒரு சின்ன ஒரு விஷயமா தான் தெரியுது. ஸோ இது இவ்வளோ பெருசா இருக்கு அப்படின்றது. ஏன்னா இப்போலாம் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், 200K வச்சு எதனா ஷூட் கூப்பிட்டாலே ரொம்ப பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து நம்ம கிட்ட இவ்வளோதான் இருக்கு, என்னோட மைண்ட் செட்ல எப்பவுமே அதுதான் தோணிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது எனக்கு இதுதான் அப்படின்னு ஸ்டார்ட் அப் ஆனதுன்றது எனக்கு தெரியல. எனக்கு அப்படியே படிப்படியா கிடைச்சிட்டே இருக்கிறதுனால எல்லாமே எனக்கு ஒரு ஒரு வாட்டி கிடைக்கிறதும் ஒரு ஒரு மொமெண்ட் மாதிரி இருக்கு. ஸோ அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா நான் 100K வரும்போது அதே ஃபீல் தான் பட்டேன், இப்போ 1 மில்லியன் வரும்போதும் அதே ஃபீலிங் தான் இருக்கு. ஸோ எல்லாமே என்னோட வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். ஆனா அம்மாக்கு வந்து இவ்வளவு தூரம் சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்கல்ல நீங்க சொல்லும்போது, ஒரு விஷயத்துக்காக சாரி சொல்லணும், ஒரு விஷயத்துக்காக தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயத்துக்காக? சாரி சொல்லணும்னா நிறைய டைம் வந்து அவங்க எனக்கு முன்னாடியே என்னை விட எங்க அம்மா ரொம்ப ஷார்ப்பு. ஒருத்தவங்களை பார்த்த உடனே கரெக்டா சொல்லிடுவாங்க, வேண்டாம்மா நீ அது வந்து நீ அதுக்குள்ள போகாத, உனக்கு வேணா அது அது சரிப்பட்டோ வராது, எனக்கு பார்க்கும் போதே தப்பா தெரியும். நான் அப்பத்துல இருந்தே அம்மா வந்து தனியா ஃபேஸ் பண்ணதுனால அவங்களுக்கு ஒருத்தர் ஈஸியா அனலைஸ் பண்ண முடியுது. அதனால அவங்க சொல்லுவாங்க. நான் அப்பயுமே கேட்காம இல்ல, நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு வீம்பு இருக்கும்ல, நம்ம என்னைக்கு நம்ம யாரு நம்ம அம்மா சொல்றது அடிப்பட்ட உடனே தான் நம்ம அம்மா சொன்னது கரெக்ட்னு நம்ம எல்லாருக்கும் தோணும். ஸோ அப்படி இருக்கும்போது அம்மா கிட்ட அந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் நான் சாரி சொல்லணும்னு நினைப்பேன். ஏன்னா அப்பவே அவங்க சொல்லியிருந்தாங்க, நான் அப்பவே கேட்டிருந்தேன்னா இந்த அளவுக்கு எனக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்காது, நான் இப்படி இருந்திருக்க மாட்டேன். ஸோ அதுக்காக நான் வந்து சாரி சொல்லணும்னு நினைப்பேன். தேங்க் பண்ணணும்னு எதுக்கு நினைப்பேன்னா, இந்த இடத்துக்கு வந்ததுக்கே எங்க அம்மாக்கு தான் நான் தேங்க் பண்ணணும். எதுவா இருந்தாலுமே காசே இல்லைனாலுமே என் கூட இருந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி இந்த அளவுக்கு வர வச்சிருக்காங்க. ஸோ இன்னமும் நான் வரணும், நான் பெருமைப்படணும். காலேஜ்லாம் போகும்போது எனக்காக அவ்வளோ பேர் என் மேலே அன்பு வைக்கும் போது அதை பார்த்து பின்னாடி எங்கள் அம்மாவை பார்க்கும் போது எங்கள் அம்மா அழுதுன்னு இருப்பாங்க. ஸோ அதை பார்க்கும்போது எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ நம்ம பொண்ணு மேலே நம்மளை யாருமே வேண்டான்னு ஒதுக்குனவங்க முன்னாடி நம்மளுக்காக இவ்வளோ பேர், நம்ம பொண்ணுக்காக இவ்வளோ பேர் இருக்காங்கன்னும் போது எங்கள் அம்மாவோட ஹாப்பி டியர்ஸ் தான். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணமும் எங்கள் அம்மா தான். ஸோ எல்லாரும் மாதிரியோ நீ இதுதான் பண்ணணும், இப்படி தான் போகணுன்ட்டு என்னை வந்து ஒதுக்காம, ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்தே நான் ஸ்பீச்சில் வந்து எந்த இடத்துக்கு போனாலும் பேச்சாளர். நான் எந்த டாபிக் கொடுத்தாலும் எல்லா ஸ்கூல்லையுமே போய் பேசியிருக்கேன். அப்பயும் அப்படி தான் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் அம்மா வந்து நாளைக்கு ஒரு டாபிக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எங்கள் அம்மா உட்காந்து ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கள் அம்மாவுமே வந்து டீச்சர் ஆகணும் அப்படின்றதுக்கு தான் எங்கள் அம்மா தான் எழுதி கொடுப்பாங்க. மறுநாள் போயிட்டு நான் வந்து ஸ்பீச் வந்து பேசிட்டு வந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் தான், ரொம்ப செலவு பண்ணிலாம் படிக்கல, கவர்மெண்ட் ஸ்கூல் தான். எனக்கு அந்த ஸ்கூலில் வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. நான் எது பண்ணாலும் அதே மாதிரி என் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சு அந்த ஸ்கூலில் அனுப்புவாங்க. இன்னமும் நிறைய பேருக்கு நான் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சென்னையில் தான் படித்தேன்னா தெரியாது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்காக நிறைய அங்கே இருக்க மிஸ்ஸுங்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. கீர்த்திகாவா ஸ்பீச் போனால் நம்ம ஸ்கூலில் ஜெயிச்சிடுவா அப்படின்ற மாதிரி. நான் ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவங்களெல்லாம் நான் இன்னும் யாருமே போய் பார்க்கல. ஸோ அம்மாவும் நிறைய டைம் சொல்லுவாங்க போயிட்டு பாரு அப்படின்னு. ஸோ இந்த விஷயம் தான் அப்பத்துலேருந்தே நான் என்னை வந்து மோட்டிவ் பண்ணிகிட்டே வந்தாங்க. நான் எனக்குமே அப்பத்துலேருந்து எதெல்லாம் ஒன்றத்தில் கலந்துக்கணும், வின் ஆகணும்ன்ட்டு. இன்னொரு விஷயம் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். காலையில் எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருந்தது, உனக்குலாம் ஒரு இங்கிலீஷ் புக் கொடுத்தாலும் படிக்க தெரியாது, நீலாம் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்லலாம் நான் 99 மார்க் எடுப்பேன், இங்கிலீஷ்லேயும் அதே மாதிரி தான். ஸ்கூல்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன், ஸ்கூலில் லீடராக இருந்தேன். ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு வந்து படிப்பு மேலேனா எப்படி எந்த அளவுக்கு அடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்ரூம் போகும்போது கூட அந்த நாளைக்கு இன்னைக்கு காலையில் எக்ஸாம், நம்ம காலையில் குளிச்சுட்டு நம்ம ரெடி ஆகும்போது கூட நான் அதை வந்து சொல்லிட்டே குளிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து ஸ்கூலுக்கு போகிற கேப்பில் படிச்சுக்கிட்டே போவோம். அந்த அளவுக்கு எனக்கு வந்து எனக்கு படிப்பு மேலே ரொம்ப அடிக்ட். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாதுன்னெலாம் கிடையாது. எனக்கு இன்னமுமே எனக்கு நாலேஜ் இல்லைன்னு நினச்சிக்கிறாங்க. நம்ம ஒருத்தர் ஆடுறதை பார்த்து மட்டும் அப்படி சொல்லிடுறாங்க. வேணா இங்கிலீஷ் புக் வேணா கொடுத்து பாருங்க. இல்லையே எங்ககிட்ட அதனால பேச்சு போட்டி வச்சுக்கலாங்க, அவரை வர சொல்லுங்க. 1 to 1 வாங்க, ஒரு பேச்சு போட்டி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. இல்ல நானே அதுதான் நினைச்சேன், நம்ம பேச்சு போட்டி எடுத்த சர்டிபிகேட் தான் இவங்க கிட்ட இல்ல, இவ்வளவு சர்டிபிகேட் எடுத்து அனுப்பிச்சு விடுங்க. அதனால படிக்க தெரியாதுன்னு இல்ல, ஏதோ ஒரு ரீசன்னால. இன்னைக்கு எங்க அப்பா இருந்திருந்தாருன்னா மேபி நான் அந்த ஃபீல்டுல போயிட்டு அப்பயும் நாங்க கலக்குன்னு தான் கலக்கி இருப்பேன். அங்க நான் விட்டுருக்க மாட்டேன். ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருப்பீங்கல்ல கண்டிப்பா. சோ எதுவா இருந்தாலும் அந்த இடத்துல நானா இருக்கணும்,
நான் எங்கேயுமே போயிட்டு டவுன் ஆகிடக்கூடாது, நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்கணும் அப்படின்றது தான் எய்மு. டான்ஸ் ஆடுறேன்றதுக்காக எனக்கு படிக்க தெரியாதுன்னெலாம் கிடையாது. இப்போ விட்டா கூட நான் படிப்பேன், பட் வீட்டில் வந்து ஆள் இல்லை. நான் அங்கே போயிட்டேன்னா இங்கே பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது, ஸோ ஓடுறதுக்கு ஆள் கிடையாது. இவ்வளோ நாள் அம்மா ஓடிட்டாங்க, இப்பயாச்சும் அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ரீசன் தான். ஸோ படிப்பேங்க, நான் படிக்க தெரியாதுன்னெலாம் இல்லைங்க. படிச்சு காட்டுங்க, ஒரு எஸ்ஸே ஒப்பிச்சு காட்டுங்க அவங்க கிட்ட. ஓகே. ஆனா இன்னொரு விஷயங்க, கேட்க சொல்லி அனுப்பிச்சாங்க நீங்க வரீங்க அப்படின்னு சொன்னதுமே எவ்வளவு saree கலெக்ஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு ரீலுக்கும் ஒவ்வொரு saree போடுறாங்களே அப்படின்னு எவ்வளவு கலெக்ஷன் வச்சிருக்கீங்க? சாரீஸ் வந்து கணக்கே கிடையாது. எனக்கு சாரீஸ் மேலே அவ்வளோ லவ் இருக்கு. எனக்கு வந்து எங்கே போனனாலும் எனக்கு சும்மா ரீல்ஸுக்கு தான் என்னன்னா இந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ் அதுவும் எதுக்கு போடுறேன்னா, எப்போ பாரு போடும்போது சாரியே போடுறீங்களேன்னு இருக்கக்கூடாதுன்னு சும்மா அந்த சுடிதார் வெஸ்டர்ன் வியர்ஸ் போடுவேன். பட் எங்கே போனாலுமே சாரீ தான். இப்படி தான் இந்த லுக்கு இல்லை வந்து இந்த பட்டு சாரீ இல்லை அந்த மாதிரி என்கிட்ட சாரீஸ் மட்டும் தான். எங்கே எதனா எனக்கு ப்ரோக்ராமாக இருந்தாலும் சாரீ தான். நான் எது பண்ணாலும் சாரீ தான். ஸோ சாரீ கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் வாங்க மாட்டேன். நான் வந்து ரேட்டு பட்ஜெட்டாக தான் பார்ப்பேன். எதனா நம்மளுக்கு ஒரு ஃபேவரட்டான டே, அந்த டே வந்து நல்லா ஒரு பிக் டேவாக இருந்தால் மட்டும்தான் காஸ்ட்லின்றது கூட ஒரு 2,000 to 3,000 தான். இந்த 10,000 ரூபாய் 20,000 சாரீ அப்படிலாம் இல்லை. இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு 600 700 1 மில்லியன் வச்சிருக்கீங்க, நிறைய சம்பாதிக்கிறீங்க, வாங்கலாமே 10,000. நீங்க வரங்க அந்த மாதிரி எனக்கு மனசோ கேட்காது. நான் அந்த அளவுக்குலாம் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம்லாம் நான் கொடுக்கலாம் மாட்டேன். சாரீஸ் ரொம்ப பிடிக்கும், பர்ச்சேஸ் போவேன், நானும் அம்மா தான் போவோம், அம்மா செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. நார்மலாக நம்ம எல்லாரும் எடுக்கிற மாதிரி போத்தீஸ் லெஜண்ட் அந்த மாதிரி தான். ஸோ எங்கே எனக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த சாரீ எடுப்பேன். எங்கள் அம்மாவே தான் டைலரிங், எல்லா ப்ளவுஸும் எங்கள் அம்மா ஸ்டிச் பண்ணி கொடுத்துருவாங்க. இன்னைக்கு ஷூட்னா இன்னைக்கு இயர்லி மார்னிங் எழுந்து உட்காந்து தச்சு கொடுத்துருவாங்க. ஸோ ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் இல்லை. எல்லாரும் அம்மாக்கு ஒரு கொலாப் போட்டிங்கன்னா அம்மா ஃபேமஸ் ஆயிடுவாங்க. டெய்லரிங் வேணுமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அம்மா ஒரு கொலாப் வாங்கிக்கோங்க. அதனால அம்மா பிசினஸ் டெவலப் ஆகுங்க கண்டிப்பா. ஆனா என்னன்னா அதுல அம்மாக்கு ஹெவியா ஒர்க் ஆயிடும்ல, அதனால அம்மா வந்து நீங்க சம்பாரிச்சு பெரிய ஆள் ஆகக்கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க மம்மி. அப்படின்னு இல்ல, அம்மா வந்தா எனக்கும் சந்தோஷம் தானே. ஸோ அந்த மாதிரி இல்லை. சரி இப்பயாச்சு அவங்க தச்சு அவங்களுக்கு முட்டி வந்து தேஞ்சிடுச்சு. ஸோ அதனால தான் நடுவில் வந்து அக்கா ஒர்க் போகும்போதே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டது. அப்பயும் இப்போ வந்து என்னன்னா நம்மளுக்கு வெளியே எனக்கு பிளவுஸ் கொடுத்தா செட் ஆகலைன்ற ஒரு காரணத்துக்காக அம்மாவே ஸ்டிச் பண்றாங்க. சாரீஸ் நிறைய இருக்கும், எக்கச்சக்கமா இருக்கும். நிறைய வச்சிருக்கேன். எங்க போனாலும் சாரீஸ் தான். போனேன்னா ஒரு 5-6 சாரீ எடுத்துட்டு வருவேன். அதுக்குன்னு ரொம்ப காஸ்ட்லி கிடையாது, அஃபோர்டபுள் பிரைஸ்ல வாங்குறேன். ஆனா நம்ம சாரீ கட்டிட்டு ரீல்ஸ் பண்றோம், அதை வந்து ட்ரெஸ்ஸிங்கை வச்சு தப்பா ஜட்ஜ் பண்றாங்கல்ல, அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் ஏதாவது அஃபெக்ட் ஆகுமா? ட்ரெஸ்ஸிங்கை வச்சு நம்மள தப்பா ஜட்ஜ் பண்றாங்க. என்ன தெரியுமாங்க யோசிப்பேன், நம்ம வீட்டுல அம்மா அக்காங்க இருக்காங்க, இவங்க ஏன் அவங்களுமே ஒரு அம்மா வயிற்றுல இருந்து தான் வந்திருப்பாங்க. கம்பல்சரி கூட பிறக்கலையோ பிறந்தாங்களோ அக்கம் பக்கத்துலயாச்சும் அக்கா தங்கச்சிங்கன்னு யாருன்னா இருப்பாங்க. ஒரு ஈஸியா அந்த பொண்ணை சொல்லும் போது அவங்க வீட்டையே அவங்க கேவலப்படுத்துறாங்கன்னு தான் அர்த்தம். இப்போ எப்படி இருக்குன்னா, கிராப் டாப் போட்டு ஜீன்ஸ் போட்டு இடுப்பு காமிச்சா பரவாயில்ல, பட் சாரி கட்டி இடுப்பு தெரிஞ்சா தப்பு அப்படின்ற நோக்கத்துல பாக்குறவங்க கிட்ட நம்ம ஒரு 1000 தடவை போயிட்டு அவன் மண்டவுல ஏறி சொன்னா கூட புரியாதவங்க கிட்ட நம்ம போய் என்ன பேச முடியும்? அது நம்ம பிளாக் பண்ணிடலாமே. நான் டெலிட் பண்ண மாட்டேன், விடுவேன். அவன் ரிப்பீட்டடா எனக்கு வரா மாதிரி தெரிஞ்சதுன்னா பிளாக் பண்ணி, சரி ஓகே பிளாக் தான். பிளாக் பண்ணிருக்கீங்க. எனக்கு ரொம்ப நம்மளுக்கே ஒரு கோவம் வரும்ல, என்னடா இவன் இப்படி பண்ணியிருக்கான் அப்படின்னு வரும்போது நான் சிம்பிளா வந்து பிளாக் பண்ணிடுவேன். நிறைய டைம் நெகட்டிவ் இப்போ கூட பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ல ஆஃப் பண்ணதே இல்லை. நான் மோஸ்டா கமெண்ட் ஆஃப் பண்ண மாட்டேன். எல்லா கமெண்ட்டுமே நான் ரீல்ஸ் போடுறதுல எல்லா கமெண்ட்டுமே ஆன்ல தான் இருக்கும். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும் தான். நீங்க சொன்ன மாதிரி ஒருத்தன் மேல போக போக அவனை பத்தி நல்லதா சொல்றதை விட கெட்டதா சொல்லுவான். இதுவே அவன் இறந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், செத்துட்ட உடனே அவனை பத்தி என்ன சொல்லணும்னா அதே உலகம் இவன் நல்ல மனுஷன்பா, அப்பவே இருந்தான், நம்மளுக்கு இதெல்லாம் பண்ணியிருப்பான், அப்படிதான் பேசுவாங்க. ஸோ ஒருத்தர் மக்களோட மைண்ட் செட்டே இதுதான். வளர்றோம் அப்படின்னா ஒருத்தவங்களை பத்தி தப்பா தான் போடுவாங்க. அதுக்கு நான் எல்லாரையுமே அப்படி சொல்லிட மாட்டேன். ஏன்னா நம்மள மாதிரி பர்சன்ஸ்லாம் வரும் அப்படின்னு காரணமே அதுல செட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து குட்டா இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களாம் நெகட்டிவ்லே பிறந்து நெகட்டிவ்லே இருக்கிறதுனால மேபி அப்படி இருக்கலாம். பேசுறவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க, நம்மள ஜட்ஜ் பண்றவங்க ஜட்ஜ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. ஆனா நம்ம அது எதுவுமே கண்டுக்காம நம்மளோட வேலை என்ன அப்படிங்கிறதுல நம்ம ஸ்ட்ரெயிட்டா அதை மட்டும் பார்த்து ஓடிட்டே இருக்கணும். தொடர்ந்து ஓடிட்டே இருக்கீங்க, இன்னும் 2x ஸ்பீட்ல ஓடுங்க. கூடிய சீக்கிரம் வீடு கட்டுறோம். அடுத்த வீடியோ வந்து வீட்டு vlog. கண்டிப்பா ஓகே, கண்டிப்பா வந்துருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது நான் எதனா ஒரு பிசினஸ் பண்ணும்போது கண்டிப்பா வந்துருங்க. அங்கேயே வந்து ஒரு இன்டர்வியூ நம்ம பண்ணிடலாம். ரொம்ப தேங்க்யூ, ரொம்பவே சூப்பரா போச்சு இந்த இன்டர்வியூ.